ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜீரக சம்பா ரைஸில் செஞ்ச வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி எண்ணெய் வச்சுட்டு அது கூட வந்துட்டு கடலெண்ணெயும் அது கூடவே வந்துட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எல்லாமே பவுடர் ஸ்பைசஸாக தான் ஆட் பண்ண போகிறோம், திண்டுக்கல் ஸ்டைலில் செய்கிறனால. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது பொரியறதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தை 200 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதையும் நம்ம தாளித்து விட்டுருக்குற அந்த மசாலா ஐட்டம்ஸ் கூட நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலரில் இருக்கிறாப்பில் பார்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் ப்ரௌனிஷாக வதக்கும் போது அது நேச்சுரலாகவே உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்படி வதங்கி இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட நம்ம ஒரு கைப்பிடி நிறைய வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கட்டும். இது புதினா லைட்டாக வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 கை அளவுக்கு. கொத்தமல்லி எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ உங்களுக்கு டேஸ்ட்டு பிரியாணியில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீழே பிடிச்சிருச்சு, ஏன்னா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இது கூட ஆட் பண்ணுறேன்னா கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ உங்களோட சாய்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் ஃப்ரோசன் பீசஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுனனால பாருங்கள் கீழே பிடிச்சிருந்தது எல்லாமே சரி நார்மல் ஆகிடுச்சு. இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு கொத்தமல்லி தூள் ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாத்தூளை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்க விடுங்க. இதை ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது அதை கொதிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது தண்ணி சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரணும். நீங்கள் இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்துட்டு நான்வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணிலாம் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற போலேயே நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே மசாலா எதுவும் போய் செட்டில் ஆகிடாது, ஒட்டாமல் இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ரைஸ் 90% குக் ஆன பிறகு நம்ம தம் போடலாம். இது தான் 90% குக் ஆகிருக்க ஸ்டேஜ். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும். தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லில் இந்த பிரியாணி அரைத்தை தூக்கி வச்சுட்டு அது மேலே இது மாதிரி நல்லா மேல் பகுதியை நல்லா வந்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு பிளேட்டை போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மேலே வெயிட் வைக்கணும். வெயிட் வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கேஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லைன்னா இடிக்கல் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வைக்கலாம். சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தம்லேருந்து எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிரியாணி எவ்வளோ உதிராக பொலன்னு வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு சேம் மெத்தட் தான் நான்வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் வேணும்னா ப்ரெட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட் ஆட் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் நெய்லேயோ இல்லை ஆயிலையோ ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் செஞ்சு கொடுங்க, கட்டாயமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.